அறுபடை வீடு கொண்ட திருமுருகா, அறுபடை வீடு கொண்ட திருமுருகா, திருமுருகாற்று படை தன்னிலே வருமுருகா முருகா, அறுபடை வீடு கொண்ட திருமுருகா, திருமுருகாற்று படை தன்னிலே வருமுருகா முருகா, அறுபடை வீடு கொண்ட திருமுருகா. பாட்டுடை தலைவன் என்று உன்னை வைத்தேன், பாட்டுடை தலைவன் என்று உன்னை வைத்தேன், உன்னை பாடி தொழுவதற்கே என்னை வைத்தேன், உன்னை பாடி தொழுவதற்கே என்னை வைத்தேன் முருகா, அறுபடை வீடு கொண்ட திருமுருகா. வணக்கம். 6 படை வீடுகளை பற்றி ஒரு நாளும் ஒரு வீடு நேற்றுக்கே இந்த ஆடியோ நான் ஆரம்பிச்சிருக்கணும். கொஞ்சம் வேலை போகிறதுனால என்னால் நேற்றுக்கு ஃபஸ்ட்டு வீடு சொல்ல முடியல. எனக்கு தெரிந்த நான் சேகரித்த விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த 6 படை வீடுகள் என்பது முருகப்பெருமானின் 6 புனித தலங்களை குறிக்கின்ற வீடுகளாகும். இந்த ஆர்டர் அப்படின்றது நக்கீரரால் திருமுருகாற்றுப்படையில் பை ஆர்டர் வரிசைப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லலாம். நம்ம சொல்லலாம் இல்லையா, ஃபஸ்ட்டு குழந்தை அப்படின்னா பழனி அப்படிலாம் வரிசைப்படுத்தலாம். பட் இவர் முதல்ல முருகனை முதல் வீட்டில் இவர் சந்திக்கிறார், அருள் பெறுறார், அங்கிருந்து இவர் ஆரம்பிக்கிறார் முதல் வீடு என்று. ஸோ அதனால் திருப்பரங்குன்றம் தான் அவர் முதல்ல முருகனை சந்தித்த இடம். ஸோ அதனால் அந்த திருப்பரங்குன்றத்திலிருந்து நம்ம ஒரு நாளும் ஒரு 6 படை வீடுகளில் ஒரு வீடாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த 6 படை வீடுகளில் வரிசை அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு திருப்பரங்குன்றம், 2வது திருச்செந்தூர், 3வது பழனி, 4வது சுவாமிமலை, 5வது திருத்தணி அன்று 6வது பழமுதிர் சோலை. இந்த தலங்கள் எல்லாமே முருகப்பெருமானின் வாழ்வில் நடந்த 6 முக்கிய நிகழ்வுகளை குறிக்கின்றது. அதனால தான் இந்த 6 படை வீடு. மலை இருக்கும் இடமெல்லாம் அண்ணாமலையாரின் இளைய மகன் இருக்கும் இடம் அப்படின்னு சொல்லலாம். அதுபோல் இது குன்றுகள் தோறும் முருகன் வீற்றில் இருப்பான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த தலங்கள் முக்கியமான தலங்கள். இந்த 6 படை வீடுகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். திருமுருகாற்றுப்படையில் இந்த குறிப்பு நக்கீரரால் கொடுக்கப்பட்ட இந்த குறிப்பை வைத்து நம்ம இந்த வரிசையை நம்ம வச்சுருக்கோம். இப்போ முதல் வீடு திருப்பரங்குன்றம், மதுரையிலிருந்து ஒரு 8 to 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. நிறைய டவுன் பஸ் போகுது, டாக்ஸி வசதியும் உங்களுக்கு அங்கே உண்டு. திருப்பரங்குன்றம் இது முதல் படை வீடு. இங்கு தான் முருகன் தெய்வானையை திருமணம் செய்து கொண்டதாக புராணங்கள் கூறுகின்றன. இந்த திருப்பரங்குன்றம் அப்படின்றது மதுரை மாவட்டத்தில், அதாவது பாண்டிய நாட்டில் உள்ள ஒரு ஸ்தலம் அப்படின்னு சொல்லலாம். மதுரையிலிருந்து தென்மேற்கு திசையில் இந்த முருகன் கோவில் இருக்குது, 8 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமான நிகழ்வு அப்படின்னா, இங்கே மணக்கோலத்தில் முருகன் காட்சி கொடுக்கிறார், தேவயானையோடு காட்சி கொடுக்கிறார், கூட ஒரு முனிவரும் இருக்கின்றார். இங்கே திருமணம் ஆகாதவங்க, ரொம்ப இழுத்துட்டு போதுங்க, வயசாயிட்டே போதுங்க அப்படின்னு சொல்கிறவங்களும் சரி, குழந்தை பெறுபவர்களும் சரி, வேண்டி அதில் இந்த 2 விஷயத்துக்காக வேண்டுறவங்க இந்த திருப்பரங்குன்றத்தை போய் பார்த்து மனசார தரிசனம் செஞ்சு நீங்கள் வேண்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான பிராப்தமும் கிடைக்கும். சரி, இப்போ திருப்பரங்குன்றம் இந்த முருகன் கோவில் பற்றின விஷயங்களை நம்ம இப்போ கவனமாக கேட்கலாம். நான் முதலே சொன்ன மாதிரி திருப்பரங்குன்றம் மதுரை மாவட்டம், பாண்டிய நாட்டில் உள்ளது. 6 படை வீடுகளில் முதல் படை வீடு திருப்பரங்குன்றம். முருகன் சூரபத்மனை போரில் வென்ற பின்னர் இந்திரன் தன் மகள் தேவயானையை முருகனுக்கு மணமுடித்து வைத்தார். இங்கு தேவயானையுடன், தேவசேனை எப்படி வேணாலும் சொல்லலாம், தேவயானையுடன் மணக்கோலத்தில் காட்சி தருகின்றார் முருகன். இங்கு மலை வடிவில் இந்த கோவில் இருக்குது. இந்த மலை வடிவில் இருக்க கோவிலை மலை வடிவம் ரொம்ப, நீங்கள் இப்போ தான் கழுகார் பார்வை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, கேமரா மேலே எடுத்துகிட்டு போய் ஜூம் பண்ணி பார்க்குறாங்க. நம்ம தூரமாக இருந்து பார்த்தா கூட இந்த மலை வடிவம் அப்படின்றது சிவபெருமான், சிவலிங்கம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லிங்க வடிவத்தில் இந்த மலை இருக்கும். இந்த மலைக்குள்ளார அமர்ந்த கோலத்தில் முருகன் காட்சி கொடுக்கின்றார் அப்படின்றது சிறப்பான ஒரு விஷயம். அதாவது மணக்கோலத்தில் காட்சி கொடுக்கின்றார், தேவயானை மணக்கின்ற கோலத்தில் காட்சி கொடுக்கின்றார் என்பதுதான் சிறப்பான ஒரு விஷயம். இந்த மலை வடிவில் சிவபெருமான் இங்கே அருள் பாலிக்கின்றார். அதனால் எப்படி திருவண்ணாமலையில் கிரிவலம் பண்ணுறாங்களோ அதே மாதிரி இங்கே திருப்பரங்குன்றத்துலேயும்
பௌர்ணமி தோறும் இந்த மலையை சுற்றி கிரிவலமாக வருவார்கள். பிரதான தெய்வம் சிவபெருமான். இங்கே வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டார் முருகர், அப்படி தான் சொல்லணும் அப்படின்றது தான் இந்த ஹிஸ்ட்ரியை படிக்கும்போது நமக்கு தெரியுது. பரம்பொருளான சிவபெருமான் குன்றம் என்னும் மலை வடிவாக காட்சியளிக்கும் இடம் திருப்பரங்குன்றம். திரு ப்ளஸ் பரம் ப்ளஸ் குன்றம் என்று பிரிக்கப்படுகிறது. இந்த திரு மரியாதைக்குரிய, பரம்பொருளான சிவபெருமான். ஸோ மரியாதைக்குரிய பரம்பொருளான சிவபெருமான், குன்றின் வடிவமாக குன்றம், சிறுமலை, அதுதான் குன்றம்னா சிறுமலை அப்படின்னு பேர். திரு என்பது அதன் சிறப்பை உணர்த்தும் அடைமொழியாக சேர்த்து திருப்பரங்குன்றம் என ஆயிற்று. ரொம்ப அழகான இந்த தமிழ், நமக்கு ரொம்ப அழகு இல்லைங்களா? இக்குன்றமானது சிவலிங்க வடிவிலேயே காணப்படுவதால் சிவபெருமானே குன்றின் உருவில் காட்சியளிப்பதாக எல்லோராலும் வணங்கப்பட்டு வருகின்றது. இம்மலையின் உயரம் சுமார் 190 மீட்டர் ஆகும். இம்மலையை நித்தம் வலம் வந்து வழிபட்டால் தொழுவாரின் வினைகளெல்லாம் தீர்ந்துவிடும் என்று திருஞான சம்பந்தர் தான் இயற்றிய தேவாரத்தில் பாடியுள்ளார். எப்படி திருவண்ணாமலையோ அதே மாதிரி இங்கே மறுபடியும் இதை சொல்கிறேன். என்னைக்கு வருஷத்தில் ஏதாவது ஒரு பௌர்ணமி காட்சி நீங்கள் இங்கே கிரிவலம் போயிட்டு வரணும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. திருப்பி சொல்கிறேன், இம்மலையை நித்தம் வலம் வந்து வழிபட்டால் தொழுவாரின் வினைகள் எல்லாம் தீர்ந்துவிடும் என்று திருஞான சம்பந்தர் தான் இயற்றிய தேவாரத்தில் பாடியுள்ளார். அகநானூற்றில் இந்த மலை முருகன் குன்றம் என்று அழைக்கப்படுகிறது. மேலும் திருமுருகாற்றுப்படை, கலித்தொகை, மதுரை காஞ்சி, பரிபாடல் போன்ற சங்க இலக்கியங்களில் இம்மலை பற்றிய செய்திகள் காணப்படுகின்றன. இத்திருத்தலத்திற்கு இலக்கியங்களின் தன்பரங்குன்று, தென்பரங்குன்று, பரங்குன்று, பரங்கிரி, திருப்பரங்கிரி, பரமசினம், சத்தியகிரி, கந்தமாதனம், கந்தமலை என பல்வேறு பெயர்கள் வழங்கப்படுகின்றன. திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கருவறை ஒரு குகை கோவிலாகும். கருவறையில் 5 குகைகள் மலையை குடைந்து அமைக்கப்பட்டுள்ளன. 5 குகை, ஒரு பெரிய மலையில் 5 குகை வைத்திருக்கிறார்கள். இந்த ஒரு குகையிலும் ஒரு பிரதான கடவுள்கள் இருக்கின்றார்கள். அந்த குகைக்கு, ஒவ்வொரு குகைக்கும் ஒரு கடவுள் இருக்கின்றார்கள். ஸோ அமைக்கப்பட்டுள்ள இந்த சுப்பிரமணிய சுவாமி சன்னதி, இதில் என்ன சன்னதி இருக்கு? சுப்பிரமணிய சுவாமி சன்னதி, துர்காதேவி சன்னதி, கற்பக விநாயகர் சன்னதி, சத்தியகிரீஸ்வரர் சன்னதி, பவளக்கணிவாய் பெருமாள் சந்நிதி ஆகிய 5 சன்னதிகள் இங்கு உள்ளன. பவளக்கணிவாய் பெருமாள், இந்த பவளக்கணிவாய் பெருமாளை நீங்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை பற்றி படிக்கும் பொழுது நீங்கள் படிப்பீங்க. தன் தங்கைக்கும், அதாவது பார்வதிக்கும் சிவனுக்கும் திருமணம் ஏற்படும் பொழுது தன் தங்கையை தாரை வார்ப்பதற்காக பெருமாள் வந்தார் இல்லையா? அப்போ அந்த பெருமாள் வந்தார் இல்லையா, தாரை வார்க்கறதுக்காக ஒரு பெருமாள் வந்தார் இல்லையா? அந்த பெருமாளுடைய அந்த ரூபம் இருக்கு இல்லைங்களா? எந்த ரூபத்தில் வந்தார் அப்படின்னா பவளக்கணிவாய் பெருமாளாக வந்துதான் மீனாட்சியை தாரவாத்து கொடுக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. சத்தியகிரீஸ்வரர் சன்னதி வாயிலுள்ள துவாலபாரகர்களின் உருவங்களில் காணப்படும் ஆடை மடிப்பு, கலை அம்சங்களும் இதர சிறப்பு அம்சங்களும் பிரமிக்கத்தக்கவையாக உள்ளன. 5 சன்னதிகளை தவிர திருப்பரங்குன்ற கோவிலில் அன்னபூர்ணி குகை கோவிலும் ஜேஷ்டாதேவிக்கான குகை கோவிலும் உள்ளன. இது இல்லாமல் இந்த மாதிரி குகை கோவிலும் இருக்கின்றன. அர்த்த மண்டபத்தில் சத்தியகிரீஸ்வரர் சந்நிதியை அடுத்துள்ள மலைப்பாறையிலும் பவளக்கணிவாய் பெருமாள் சந்நிதியை அடுத்துள்ள பாறையிலும் திருமாலின் அவதாரங்களை குறிக்கும் புடைப்பு சிற்பங்களும் உள்ளன. கோவிலில் நுழைவாயில் உள்ள 10 பெரிய கல் தூண்கள் நாயக்கர் கால சிறப்பு கலைத்திறனை காட்டும். முருகன், தெய்வ யானை திருமணம் கோலம் போன்ற கற்றூண்கள் அமைந்துள்ளன அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப அழகான விஷயங்கள். நம்ம இப்போ முதல்ல இந்த கோவிலுக்கு போனால் இதெல்லாம் கிடைக்கும், இதெல்லாம் வேண்டிக்கலாம், இதை பாவெல்லாம் தீரும், இப்படிலாம் நம்ம பேசுகிறோம் பார்த்தீங்களா? முதல்ல நம்ம ஹிஸ்ட்ரியை நாம் பேசணும், நாம் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும், அப்புறம் 10 பேருக்கு எடுத்து சொல்லணும் அப்படின்றது தான் இந்த பிறப்பின் கடமை. எவ்வளோ கடமைகள் இருக்கு இல்லையா? அதில் பொது கடமைன்னு ஒன்று இருக்குது. ஜென்ரலாக நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படின்றது அது உங்களுக்கே தெரியும். ரோட்டில் சிக்னல் இருந்தால் அதை பார்த்து நின்று ஜாக்கிரதையாக போகணும், இடது பக்கமாக போக வேண்டும், ஆம்புலன்ஸ் வந்தால் இந்த மாதிரி இதெல்லாம் கடமைகள். இந்த மாதிரி கடமைகளை நம்மளுடைய ஹிஸ்ட்ரி, நம்மளுடைய வரலாறையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முற்படுங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன், கட்டாயமாக தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் குழந்தைகளுக்கும் சொல்லுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அங்கே இருக்கிற அந்த கல் தூண்களும் அங்கே இருக்கக்கூடிய அந்த சிற்பங்களையும் நீங்கள் கட்டாயமாக பார்க்கணும். சும்மா போய் செல்ஃபி எடுக்கிறது முக்கியமே இல்லை. அங்கே என்ன இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இன்னும்
அதை இன்னும் அழகாக பியூட்டிஃபுல்லாக நீங்கள் இன்னொருத்தருக்கு சொல்கிறதுக்காக, உணர்றதுக்காக நிறைய விஷயங்களை படித்து தெரிஞ்சுக்கோங்க. ரைட். இப்போ தல வரலாறு. கைலாயத்தில் சிவபெருமான் பார்வதி தேவிக்கு ஓம் என்னும் பிரணவ மந்திரம், அதாவது பரம்பொருளே என்னும் பொருளுடைய மந்திரத்தின் உட்பொருளை உபதேசிக்கும் பொழுது தன் தாயாரின் மடி மீது முருகப்பெருமான் அமர்ந்திருந்தார். தாய்க்கு தந்தையர் பிரணவ மந்திர உபதேசம் செய்த போது முருகப்பெருமானும் உபதேசத்தை கேட்டார். புனிதமான மந்திர பொருளை குருவின் மூலமாகவே அறிந்து கொள்ள வேண்டும். எப்படி ஒரு இது வச்சிருக்காங்க பாருங்க. நம்ம வீட்டில் இப்பெல்லாம் டீச்சர் சொல்றாங்க, நீங்க வீட்லயும் உட்காந்து படிக்க வைங்க, வீட்லயும் சொல்லிக் கொடுங்க அப்படின்றாங்க. இல்லை, பிரணவ மந்திரத்தையே ஒரு குரு மூலமா தான் நம்ம தெரிஞ்சுக்கணுன்ற பொழுது புரிஞ்சா சரி. அப்ப இந்த புனிதமான மந்திர பொருளை குருவின் மூலமாகவே அறிந்து கொள்ள வேண்டும். மறைமுகமாக அறிந்து கொள்ளுதல் முறைமை ஆகாது. இவர் அப்படியே காத்தோட அப்படி கேட்கிறார் இல்லையா, தட் இஸ் நாட் குட். ஒரு குரு இருக்கணும், அது இருக்கணும். ஸோ அது ஒரு வகையான பாவம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி அவர் மறைமுகமாக முறை தவறி கேட்டுட்டாராம். அம்மாவுக்கு சொல்லும் பொழுது இவர் காதலை வாங்கிட்டார். ஸோ அது பாவம் என்று சாத்திரங்கள் கூறுகின்றன. இன்னைக்கு எதையோ ஒட்டு கேட்குறாங்க. முருகப்பெருமான் பிரணவ மந்திரத்தினையும் அதன் உட்பொருளையும் பிரம்மதேவனுக்கு உபதேசித்த போதிலும் சிவபெருமானும் முருகப்பெருமானும் ஒருவரே ஆனாலும் உலக நியதிக்கு ஒட்டாத சாத்திரங்கள் ஒப்பாத ஒரு காரியமாக அமைந்து விட்டபடியால் இக்குற்றத்திற்கு பரிகாரம் தேடி முருகப்பெருமான் திருப்பரங்குன்றத்திற்கு வந்து தவம் செய்தார். இந்நிலையில் சிவபெருமானும் பார்வதி தேவியாரும் தோன்றி முருகப்பெருமானுக்கு அங்கு காட்சி தந்து தவத்தை பாராட்டினார்கள். சிவபெருமான் பார்வதி தேவி இங்கு பரங்கிநாதர் என்றும் ஆவுடை நாயகி என்றும் பெயர் பெற்றார்கள். சிவபெருமானும் பார்வதி அங்கு வந்து அருள் பாலிக்கிறார்கள் இல்லையா, அங்க வந்து அருள் பாலிக்கும் பொழுது அவங்களுடைய பெயர் பரங்கிநாதர் என்றும் ஆவுடை நாயகி என்றும் பெயர் பெற்றார்கள். இவர்கள் காட்சியளித்த திருப்பரங்குன்றத்தில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயமும் இருக்கின்றது. எனவே திருப்பரங்குன்றம் முருகப்பெருமான் ஆலயத்திற்கு செல்லும் பக்தர்கள் முதலில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தை சென்று வழிபடுதல் நல்லது. நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விநாயகர் இருப்பார், கல்யாண விநாயகர்னு பேரு. அதுக்கு அடுத்தது இவங்களெல்லாம் நீங்க வரிசையா பார்த்துட்டு உள்ளார போகலாம். மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்திற்கு சென்று வழிபடுதல் நல்லது என்பது ஐதீகமாக கடைபிடிக்கப்படுகின்றது. முருகப்பெருமானுக்கு சிவபெருமான் தை மாதத்தில் பூச நட்சத்திரத்தன்று காட்சி தந்தார். எனவே தைப்பூசத்தன்று சிவபெருமானையும் முருக கடவுளையும் வழிபடுகின்றவர்கள் இஷ்ட சித்திகளை பெறுவார்கள் என்று கூறப்படுகிறது. எனவே திருப்பரங்குன்றத்தில் தைப்பூச விழா 10 நாட்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. முருகப்பெருமான் அவதாரம் செய்ததன் நோக்கமே சூரபத்மனையும் அவனது சேனைகளையும் அழித்து தேவர்களை காப்பதே ஆகும். அவ்வண்ணமே முருகப்பெருமான் அவதாரம் செய்து சூரபத்மனை அழித்து அவனை மயிலும் சேவலமும் ஆக்கி மயிலை வாகனமாகவும் சேவலை கொடியாகவும் ஏற்றுக்கொண்டு அருளினார். இதனால் மகிழ்ச்சி அடைந்த தேவர்கள் துயர் களைய பெற்றார்கள். அதனால் முருகப்பெருமானுக்கு தன்னுடைய நன்றியை செலுத்தும் வகையில் இந்திரன் தன் மகளாகிய தேவயானையை திருமணம் செய்து கொடுக்க விரும்பினான். இதன்படி முருகன் தேவயானை திருமணம் இங்கு திருப்பரங்குன்றத்தில் நடந்தது. ஓகேங்களா? சூரபத்மனை ஒரு பகுதியை மயிலாகவும் இன்னொரு பகுதியை சேவலும் ஆக்கி மயிலை வாகனமாகவும் சேவலை கொடியாகவும் ஏற்றுக்கொண்டிருந்தனர். புரியுதுங்களா? இதுதான் கான்செப்ட். சரி, ரைட். சேவல் கொடியோன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. திருப்பரங்குன்றத்தில் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. அங்க அப்பா என்ன பண்றாரோ அதே தான் தம்பி முருகரும் பண்றார். என்ன பண்றார்? அப்பா எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் அவருக்குள்ளார இருக்கிற ஒரு நல்ல விஷயத்தை எடுத்துக்கிட்டு அவருக்குள்ளார இருக்கிற ஒரு அசுர விஷயத்தை எடுத்து தூக்கி போட்டுட்டு அவனை தன்னுடைய சீடர் 63 நாயன்மார்கள் கொண்டுட்டார் அப்பா. அதே மாதிரிதான் தம்பி முருகரை என்ன பண்றார்? அவங்ககிட்ட இருக்கிற அசுரத்தன்மையை எடுத்துட்டு சேவற்கொடியோன் மயில் அப்படின்னு அழகா கொண்டு வரார். இக்கோவிலில் வீரபாகுவலி தோன்றர்கள் என்று அறியப்படும் செங்குந்த முதலியார் மரபை சேர்ந்தவர்கள் இங்கு சுவாமிகளை சுமந்து செல்லும் சீர்பாத சேவையை தொன்று தொட்டு செய்து வருகின்றார்கள். அப்படின்றது ஒரு துணை ஒரு விஷயம் நமக்கு. ரைட். இப்போ இதுக்கு இந்த முதல் வீடு அப்படின்றது யார் கிரியேட் பண்ணாங்க அப்படின்னு உங்களுக்கு சொல்லும் போது நான் சொன்னேன் நக்கீரர் அப்படின்னு சொன்னேன். நக்கீரர் தாம் அருளிய திருமுருகாற்றுப்படையில் முருகன் உறையும் இடங்களாக 6 இடங்களை குறிப்பிடுகின்றார். அதில் திருப்பரங்குன்றம் முதன்மை வகிக்கின்றது. இத்தலம் திருஞான சம்பந்தர், சுந்தரமூர்த்தி நாயனார் ஆகியோரால் பாடப்பெற்ற தலமாகும். 4 அங்க போயிருக்காங்க. சரிங்களா?
மகரிஷிகளால் பூஜிக்கப்பட்ட மூலஸ்தன கருவறையில் இறைவன் சத்தியகிரீஸ்வரர் கிழக்கு நோக்கியும், பவள கனிவாய் பெருமாள் மகாலட்சுமி தாயாருடன் மேற்கு நோக்கியும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல, கற்பக விநாயகர் தாமரை மலரில் அமர்ந்த நிலையில் கையில் கரும்பும் மோதகத்துடனும். ரொம்ப பியூட்டிஃபுல்ங்க, கற்பக விநாயகரே பியூட்டிஃபுல். அவர் அதுக்கு மேல என்ன வச்சிருக்காரு, தாமரையில் உட்கார்ந்துருக்காரு, கையில கரும்பும் மோதகமும் வச்சிருக்காரு, வடக்கு நோக்கி வச்சிருக்காரு. இப்போ இதெல்லாம் நம்ம கற்றுக்கணுங்க. இப்போ நாளைக்கு ஏதோ ஒரு கேலண்டர் மாட்டுறோம், இல்லை ஒரு சுவாமி வைக்கிறோம், ஒரு கொலு வைக்கிறோம் அப்படின்னா எந்த திசையில் வைக்கிறது, இப்படி வச்சா பரவாயில்லையா, இவங்களை இப்படி பார்த்த மாதிரி வச்சா பரவாயில்லையா, இதெல்லாம் நம்ம யோசிக்கிறதுக்கு இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு அழகான விஷயங்கள் தான். இதுக்குன்னு உட்காந்து நீங்கள் படிக்க வேணாம், இதுக்குன்னு போய் யாராவது அஸ்ட்ராலஜரையோ இல்லை பெரிய பெரிய ஆளையோ கேட்கணும்னு அவசியம் இல்லை. இப்படி நம்ம பல விஷயங்களை நம்ம கிட்ட கொடுத்துருக்கின்ற இந்த வரலாறு மூலியமாக நாம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்புறம் நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன், தாமரையில் விநாயகர் உட்கார்ந்துருந்தாரு சொன்னேன். மோதகத்துடன் வடக்கு நோக்கியும், விஷ்ணு துர்க்கை சங்கு சக்கரத்துடன் மகிஷாசுர வர்தினியாக நின்ற கோலத்தில் வடக்கு நோக்கியும் அருள் பாலிக்கின்றன. முருகப்பெருமான் சூரபத்மன் உடனான அசுரர்களை அழிக்க வீரபாகு உள்ளிட்ட நவ வீரர்களுடன் போருக்கு சென்று வெற்றி பெற்றார். ஸோ அதனால சஷ்டி தினத்தன்று அருள்மிகு சக்தியின் திருக்கைவேல் பெற்று சூரபத்மனை வதம் செய்து ஆட்கொண்ட விண்ணவரை மீட்ட பின்பு முருகப்பெருமான் இத்தலத்தில் தெய்வானை அம்மையை திருமணம் புரிந்து திருமண குளத்தில் அமர்ந்த நிலையில் கலியுக வரதனாய் அருள் பாலிப்பது மிகப்பெரிய சிறப்பம்சம். முருகப்பெருமானின் திருமணத்திலம் என்பதால் அனைத்து மூர்த்திகளும் ஏகாந்தமாக முக மகிழ்ச்சியுடன் காட்சியளிப்பது எங்கும் காண கிடைக்காத அரிய காட்சியாகும். நக்கீரர், சூரியன், சந்திரன், காயத்ரி, சாவித்ரி, சித்த வித்யாதரர், கலைமகள், நான்முகன், இந்திரன், மதங்கமா முனிவர், குக முனிவர் ஆகியோர் அருள்மிகு முருகப்பெருமான் தெய்வயானையின் திருமணத்திற்கு வந்ததாக ஐதீகம். அவர்கள் அனைவரின் திருவுருவங்களும் மூலஸ்தானத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, அமைந்திருப்பதால் மேற்படி தெய்வங்களை பக்தர்கள் வணங்கி அனைத்து தெய்வங்களின் அருளை பெற்று செல்வது எங்கேயும் காண கிடைக்காத அரிய காட்சியாகும். இத்தனை பேர் அங்க இருக்காங்க பாருங்க. நக்கீரர் இருக்கார், சூரியன் சந்திரன் இருக்காங்க, காயத்ரி, சாவித்ரி, சித்த வித்யாதரர், கலைமகள், நான்முகன், இந்திரன், மதங்கமா முனிவர், குக முனிவர் ஆகியோர் அருள்மிகு முருகப்பெருமான் தெய்வயானை அம்மனின் திருமணத்திற்கு வந்ததாக ஐதீகம். இவங்க எல்லாருமே அந்த மூலஸ்தானத்தில் சிலையாக இருக்கின்றார்கள். ஸோ அவங்களுடைய அருளும் நீங்கள் சேர்த்து வாங்கிப்பீங்க. ஸோ தயவு செஞ்சு போய் இதெல்லாம் அப்சர்வ் பண்ணுங்க. இத்திருத்தலத்தில் அருள்மிகு சத்தியகிரீஸ்வரர் மற்றும் பவள கனிவாய் பெருமாள் எதிரெதிரே காட்சி அளிப்பது சைவ வைணவ சமய ஒற்றுமை பறைசாற்றுகின்றது. லிங்க வடிவமாய் காட்சியளிக்கும் இக்குன்றில் எழுந்தருளுள்ள பரம்பொருளை முருகப்பெருமான் வழிபட்டதாக புராணங்கள் கூறுவதால் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பௌர்ணமி தினத்தன்று நாள் முழுவதும் கூட அன்னைக்கு ஃபுல் டே காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் கிரிவலம் வந்து ஈசனின் அருள் பெற்று செல்வது கண்கொள்ளா காட்சியாகும். அந்த சுற்றளவு எவ்வளோன்னு எனக்கு தெரியல, பட் காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. அம்பாள் மகிஷனை வதம் செய்து பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டதால் இத்தலத்தில் தவம் செய்து பாவ விமோசனம் பெற்றார் என்றும் இத்திருத்தல கற்பக விநாயகர் பிரம்மனால் பூஜிக்கப்பட்டவர் என்றும் புராணங்கள் கூறுகின்றன. இத்திருத்தலத்தில் தரிசனம் செய்வதால் திருமண தடைகள் நீங்கி புத்திர பாக்கியம் உண்டாகும் என்பது ஐதீகம். இத்திருத்தலத்தில் தல விருட்சம் கள்ளத்தி மரமாகும். இந்த கள்ளத்தி அப்படின்னா என்ன அப்படின்னா, கள்ளத்தி மரம் என்பது ஃபிகஸ் டின்கோட்டோரியா அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறாங்க. அப்படின்னா அது அந்த வகையை சேர்ந்த ஒரு அத்தி மரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது காட்டத்தி என்றும் அழைக்கப்படுகிறது. இதன் பட்டை, பால் மற்றும் பழங்கள் மருத்துவ பயன்களை கொண்டவை. கள்ளத்தி மரத்தின் இலைகள் சிறிய ஆளிலை வடிவத்தில் இருக்கு. ஆளிலை எல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஒரு மாதிரி இப்படி மேலே போய் மாங்காய் மாதிரி அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஆளிலை அந்த இலை போன்று அதை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்கும். அடர் பச்சை நிறத்தில் இருக்கும். திருப்பரங்குன்றம் தலத்தின் தலம் மரமாகவும் இது உள்ளது. ஆனால் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த மரம் வேறு எங்கேயுமே இல்லை பெருசாக. சரிங்களா? ஏஷியா, மலேசியா, வடக்கு ஆஸ்திரேலியா மற்றும் தெற்கு பசிபிக் தீவுகளில் மட்டும்தான் இந்த மரம் காணப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த தலத்துக்கு நீங்கள் எப்பயாவது இல்லை, அடிக்கடி முடிஞ்ச அளவுக்கு போயிட்டு வாங்க. முடிஞ்சால் பௌர்ணமி அன்னைக்கு போயிட்டு வாங்க. வேறு என்ன சொல்லலாம், வேற ஒன்றும் இல்லை சொல்கிறதுக்கு. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, கந்தவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம்.